கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விவசாயி இஸ்ரவேல் நாட்டுக்கு சென்று அங்கே உள்ள விவசாய பண்ணைகளிலே எப்படி வேலை நடக்கிறது, இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு விவசாயத்திலே எல்லா தேசத்தையும் மிஞ்சி மிகவும் அதிகமான உற்பத்தி திறன் பெற்றதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட நுணுக்கங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக குடும்பத்தோடு அனுமதி பெற்று இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றார். அங்கே அவர் பார்க்கும்போது ஒரு மனுஷன் கையில கோலை வைத்துக் கொண்டு அங்கிருக்கிற ஆடுகளை எல்லாம் ஒரு கூடாரத்தை நோக்கி விரட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது இவர் தன்னுடைய மனைவியை பார்த்து, இஸ்ரவேல் தேசத்திலே மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு முன்பாக செல்வார்கள், ஆடுகள் அவர்களுக்கு பின்னாலே செல்லும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, இவன் கோலை வைத்து அடித்து எல்லாவற்றையும் ஒரு கூடாரத்தை நோக்கி விரட்டி கொண்டிருக்கிறானே, அப்படியானால் நாம் கேள்விப்பட்டது பொய்யா என்று சொல்லி இவர் யோசித்துக் கொண்டு அவனிடத்தை வந்து, ஐயா, உங்கள் தேசத்திலே ஆடுகளுக்கு முன்னாலே நீங்கள் நடந்து போவீர்கள் என்று வேதாகமத்திலே போட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் இப்படி துரத்தி கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், ஆம், அது உண்மைதான். மேய்ப்பனானவன் ஆடுகளுக்கு முன்னாலே செல்வான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்க அப்படின்னால் அவனுக்கு பின் செல்லும், அதுதான் இந்த தேசத்திலே உள்ளது. ஆனால் நான் மேய்ப்பன் அல்ல, நான் கசாப் கடைக்காக ஆடுகளை விலைக்கு வாங்க வந்தவன். அதுவும் அந்த கூடாரத்திலே எடை போட்டு விற்கிறார்கள், எனவே அந்த கூடாரத்தை நோக்கி நான் இவைகளை அனுப்பி கொண்டிருக்கிறேன், அதனால் தான் பின்பக்கத்திலிருந்து தள்ளுகிறேன் என்று சொன்னான். யோவான் 10:4-5. அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. யோவான் 10:11. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நாம் தேவகுமாரன் சத்தத்தை கேட்டு பின் செல்லும் ஆடுகளாக நாம இருக்க வேண்டும். அவர் நமக்கு ஜீவனை தருகிறார், நன்மையானதை தருகிறார், அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உண்மையாகவும் சொல்லுகின்றார். அவரே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார், அவரை பின் செல்லும் ஆடுகளாக நாம இருப்போம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் தேவகுமாரனுக்கு பின் சொல்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.